இன்றைக்கி என்னவோ தெரியல, நக்ஷுக்குட்டி மார்னிங்லேருந்தே ரொம்ப டல்லாகவே இருந்தால். மதியம் லஞ்சு கூட சரியாக சாப்பிடல. அதனால் ஈவினிங் போல் மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். பக்கத்து வீட்டு பாப்பாவுமே வந்திருந்தா. 2 பேருமே நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு நல்லா ஸ்வெட் ஆகிற வரைக்குமே விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். உள்ளே வந்ததுமே பாப்பாவுக்கு நல்லா பசி எடுத்துருச்சு போல். அம்மா பால் சாப்பிட்றேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஹெல்தியான பனானா பேன் கேக் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது பண்ணுறதுக்கு இந்த கப்பில் 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் நாட்டு சக்கரை, பனானா குட்டியாக இருக்கனால நான் 3 எடுத்திருக்கேன். இல்லைன்னா 2 போதுமானது தான். 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், 1/2 ஸ்பூன் நெய், ஒரு 2 கல் அளவுக்கு உப்பு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கரண்டி நிறைய மாவு எடுத்து தோசைக்கல்லில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். இதுக்கு மேக்ஸிமம் செவ்வாழைப்பழம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு செவ்வாழைப்பழம் கிடைக்கல, அதனால நான் நார்மல் பழம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே தேவைப்பட்டால் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் பனானா பான் கேக் ரெடி. நக்ஷுக்குட்டி லைக் பண்ணி சாப்பிட்டான். எனக்கு நேற்று சுட்ட முறுக்கு, அப்புறம் ஒரு கிளாஸ் டீயும் எடுத்துக்கிட்டேன்.